பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு 2 மரம் இருந்ததுங்க. அந்த 2 மரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரே போட்டி பொறாமை. நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய போட்டி பொறாமைகளில் தான் நிறைந்து வாழ்கிறோம், அப்படி தானே? அதே கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் சரி, சிலவங்க ஐயா என் நண்பன் நல்லா இருக்கான்டாச்சா, நான் மனசார சொல்கிறேன் என் நண்பன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா, அடாப்பாவி படிக்கும்போது எப்படி கிடந்தோம், ஒன்றும் இல்லாமல் நடந்தானே, எப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுவாங்க. அதே மாதிரி உடன்பிறப்புகளும் அப்படி தான். நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆஹா சரி இவட்ட போகணும், இவளுடைய காரியத்தில் எல்லாமே நம்ம கலந்துக்கிடணும் அப்படின்னு. அதே இது நல்லா இல்லை அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, அதனால நான் ஃபங்க்ஷனில் கலந்துக்கொள்ள முடியல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களா விலைக்கு போயிடுவாங்க. கூட பிறந்தவங்களே இந்த மாதிரி தான் உலகம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மாயமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த 2 மரங்கள், ஒரு மரம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா அத்தி மரம். இந்த 2 மரங்களும் ஒருத்தருக்கு ஒரே போட்டி பொறாமை. உடனே அந்த அத்தி மரத்தை பார்த்து தென்னை மரம் சொல்லிச்சு, நீ எப்போ பார்த்தாலும் இலையை உதிர்த்திக்கிட்டே இருக்கிய, ஒன்று பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது, இலையெல்லாம் உதிர்ந்து போகுது, நான் பற்றி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், எப்போவாது ஒரு நாள் தான் தென்னை மரத்தில் அந்த கொலைகள் விழும், நான் அடிக்கடிலாம் நான் எதுங்க மாட்டேன், நான் எப்போவுமே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்ப அது தற்பெருமை பிடிச்சி பேசிச்சு. உடனே அந்த அத்தி மரம் சொல்லிச்சு, கடவுள் எதை படைச்சாலும் அது ஒரு காரணமாக தான் இருக்கும். நான் அந்த இலைகள் உழுறது நான் அது பெருசாக நினைக்கல, எனக்கு அது வலிக்கவும் இல்லை, என்னால் இது பண்ண எனக்கு அது ஒரு பாரமாக தெரியல, என்னுடைய படைப்பே அப்படி தான். இலை உதிர் காலம் வந்துச்சுன்னா இலைகள் ஊதுரும், அதே மாதிரி டெய்லி காற்றடிச்சா அது காஞ்சி போனால் இலைகள் ஊதுரும். அதே மாதிரி தான் நான் அது போய்கிட்டு இருக்கேன், அதில் நான் எதுவும் நினைக்கல. ஆனால் கடவுள் படைப்புன்னு ஒன்று இருக்குது, அது என்ன படைத்தாலும் அவர் ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இது சொல்லிச்சான், சரி பார்க்கலாம், நீ ரொம்ப நாளாக நீடிக்க, நான் நீடிக்க, இப்போ நீ எவ்வளோ நாள் வரையோ தெரில, இலையெல்லாம் உதிர்ந்து நீ ஒன்றுக்காகாமல் போயிடுவா, நான் அப்படி கிடையாது, நான் காலங்காலமாக நான் நிரந்தரமாக இருப்பேன், எனக்கு சாவுங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிச்சான். இதே போல் தான் வாழ்க்கையிலேயே நிறைய பேர் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. இன்றைக்கி பார்த்தோமே நாளைக்கு இல்லை, அதனால யாருமே தற்பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போ திடீர்னு என்னாச்சு, ஒரு நாள் பயங்கர காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா. இது அத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் உதிர்ந்துருச்சு, வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது, இலைகள் எல்லாமே உதிர்ந்துச்சு. இது இயற்கை, எப்போ பார்த்தாலும் இலை உதிர்த்திக்கிட்டு தான் இருக்கும், அதனால் அந்த அத்தி மரம் அதை பெருசாக நினைக்கல. தென்னை மரம் பார்த்திங்கன்னா இப்படி ஆடுது, ஐயோ என்னை போட்டு இந்த உழுக்கிறானே, நான் ஆடிக்கிட்டு கிடக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுன்னு பயங்கர ஆட்டம் ஆடிக்கிட்டே இருந்து லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, பயங்கர காற்றடிச்சோடனே வேரோடு பிடிங்கி தென்னை மரம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து தென்னை மரம் செத்து போச்சு. உடனே அத்தி மரம் பார்த்துச்சு, ஐயோ என்ன பீத்துனா, என்ன இது வந்தால் பாவம் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அத்தி மரம் ஃபீல் ஆகிடுச்சா. இதே போல் தான் வாழ்க்கையில் நிறைய பேர் சிலதை இழந்துடுறோம். நம்ம ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் சிலவங்க கன்சீவாக இருப்பாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் அபார்ஷன் ஆயிடும், ரொம்ப அழுவாங்க. நான் நிறைய லேடி பார்த்துருக்கேன், ரொம்ப அழுவாங்க, எனக்கு ஏன் எனக்கும் குழந்த பிறக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன், இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு. ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஆண்டவர் சித்தம் இருந்தால் குழந்தை நல்லபடியாக பிறக்கெடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு இருக்குது. தேவனுக்கு தெரியும் அந்த குழந்தை வளர்ந்து எப்படி வளருதோ, இல்லைன்னா ஒரு ஊனமுற்றதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நோய் நொடி வரலாம், இல்லை ஒரு ஆபத்து ஏதாவது வரலாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே அதை கருவிலையே ஆண்டவர் அதை எடுத்துடுறாங்களே ஏசப்பா. அதனால் இந்த கதை மூலமாக ஏசப்பா யாரையாவது தொடுவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி கர்ப்ப பிள்ளைகள், அந்த மாதிரி அபாஷனான பிள்ளைகள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அது வேண்டாம் அப்படின்னுட்டு, ஏசப்பா தான் அது வேண்டான்னுட்டு சொல்கிறது. அதனால்
அது போயிட்டுன்னுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கேற்ற பலன் ஆண்டவர் ரெட்டிப்பான நல்ல ஒரு புசு புசுன்னு நல்ல குட்டி பாப்பா தருவாங்க. சரியா? அதனால யாரும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு நஷ்டமாயிட்டு தொழில் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட புதிதாக ஒரு தொழிலை தருவாங்க. ஐயோ நான் நல்லா இருந்தேனே, இப்படிலாம் இருந்தேனே, எனக்கு போச்சேன்னு கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், அடி மேல அடிகள், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கதைகளை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஆனாலும் தேவனை பிடிச்சிட்டு இருக்கேன். தேவன் என்னைக்காவது ஒரு நாள் என் தேவன் என்னை உயர்த்துவார் அப்படின்னு. அதனால் ஆண்டவரை மட்டும் விலகி போயிடாதீங்க. அந்த பெருமை உள்ளவருக்கு தேவன் எடுத்து நிற்பார். எப்போவுமே பெருமைப்படக்கூடாது. நம்ம அந்த பெருமை பட்டு இருக்கும்போது தான் அந்த தென்னைமரம் காணாமே போயிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, அவன்கிட்டலாம் ஒன்றும் இல்லைப்பா, அவன்கிட்டலாம் என்ன தப்பாக பேசுகிறா, நம்ம ஸ்டேட்டஸ்டே வேறு, நம்ம லெவல்லாம் இருக்கிறான், அவன் தகுதியா அப்படிலாம் சொல்லுவாங்க. யார் மனுஷர் எல்லாம் ஒன்று தான். மனுஷர் ஆண்டோடைய பார்வையில் நம்ம எல்லாருமே ஒன்று தான். நம்ம நம்மளே அப்படி பீத்துக்கிறோம், ரொம்ப தற்பெருமையாக ரொம்ப பேசுகிறோம். சாரி, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படி அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். அதனால யாரும் அந்த மாதிரி பெருமையாக பேசிக்காதீங்க. சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டும் தான் நம்ம புகழணும். மனுஷரை புகழக்கூடாது. மனுஷரை புகழ்ந்து மனுஷர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கே அது ஒரு நாள் இதாயிரும். அன்னைக்கு நீ இப்படி பேசுனா இன்னைக்கு நீ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மனுஷரே நம்மளுக்கு எதிராக சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே பெருமை பாராட்டாதீங்க. சரியா? அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே அன்பு ஒரே இதோட எப்போ ஒரே மாதிரி இருங்க. ஓகே, பாய்.